வணக்கம் மக்கள்ஸ். 12th ரிசல்ட் வந்துருச்சு. என்ன கோர்ஸ் எடுக்கலாம், எந்த காலேஜ் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சிலர் யோசிச்சுட்டு இருக்க இதே டயத்தில் பலர் காலேஜ் போய் படிப்பை கண்டினியூ பண்ணுவோமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை சுற்றி உள்ள ப்ரைவேட் காலேஜஸில் வாங்கப்படுற ஃபீஸ் தான். அட்மிஷன் போடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் எங்கள் காலேஜுக்கு வாங்க, எங்கள் காலேஜில் தான் எஜுகேஷன் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கூவி கூப்பிடுற காலேஜ் மேனேஜ்மெண்ட் அட்மிஷன் போட்டதுக்கப்புறம் ஃபீஸை கட்டலைன்னா ஒழுங்கா வீட்டிலே இருந்துக்கோ அப்படின்னு நம்மளை அடித்து விரட்டுவாங்க. இன்னும் பல காலேஜஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர்லேயே ஃபைனல் இயர் ஃபீஸ் வரைக்கும் கட்டி முடிக்கிறியா இல்லையா அப்படின்னு கேட்டு வீட்டுக்கு 16 லெட்டர் போடுவாங்க. ஆனால் ஒரு தடவை கூட பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் அரேஞ்ச் பண்ண மாட்டாங்க. அப்படி எந்த ஒரு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியும் லேப் ஃபெசிலிட்டியும் கிளாஸ் ரூம் கூட நீட்டாக இல்லாத காலேஜில் லட்சமாக ஃபீஸ் கட்டி படிக்கிறோம் அப்படின்றத நினைக்கிறப்ப வர வேதனை இருக்கே, அதை வார்த்தைகளால் சொல்லவே முடியாதுங்க. இதெல்லாம் தாண்டி இன்ஸ்பெக்ஷன் கவர்மெண்ட்லேருந்து யாராவது வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கும் காசை கொடுத்து கரெக்ட் பண்ணிடுறாங்க. இப்படிப்பட்ட வியாபார நோக்கத்தோட மட்டுமே கல்வியை கொடுத்துட்டு இருக்க இந்த மாதிரியான காலேஜஸை என்ன பண்ணலாம் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாரு கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களோட ஒவ்வொரு ஷேருமே எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்பத்திலும் துன்பத்திலும் உங்களோட நான், உங்கள் உணர்வுகளுக்கு உயிர் கொடுக்கும் சசி கோட்ஸ் அஃபீஷியல்.